வணக்கம் நண்பர்களே, மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சுமதியை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு வாசுதேவன் திட்டத்தை நிறைவேற்றுக்காக சுமதி இருந்தால் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு பாண்டியன் தேவியம் பேக்கை தூக்கிட்டு கிளம்புன உடனே நம்ம சுமதி வேண்டாம், இது உங்கள் வீடு, நீங்கள் தான் இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு பொண்ணுங்களுக்காக ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த அப்பத்தான் நம்ம போட்ட கணக்கை முடிச்சிட்டோம், இந்த வாசுதேவன்கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு வாசுதேவனுக்கு காலை போடுறாங்க. அப்போ தான் நம்ம ஜீவா நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் ஃபோனை போட்டு சொல்ல அளவுக்கு அப்பத்தாக்கு ஒரு ஆடு இருக்குன்னா அவங்க சொல்லி தான் நம்ம அத்தையே இந்த வீட்டை விட்டு துரத்திருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம அப்பத்தாவுக்கு வேட்டு வைக்கிறாங்க நம்ம ஜீவா அப்படின்னே சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம பாண்டி எப்படியும் சண்டைக்கு செய்யணும் அப்படின்றது நம்ம அப்பத்தாவுக்கு திட்டப்படி அன்னபூர்ணியின் திட்டத்தை நிறைவேற்ற தயாராகி நம்ம சுமதிட்ட காஃபி போட்ட மாதிரி கேட்குறாங்க. காஃபியை நம்ம சுமதி நான் இப்போ போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லதுக்குள்ளவும் என்ன வெட்டி பையனுக்கு காஃபி போட்டு ஒன்று கொடுக்கறது தான் ஒரு கேடா அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு பொருளையே சுமதிக்கிட்ட இல்லாதது பொருளாதது சுமதி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு தான் அவமானம், இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம தேவியம் பாட்டியே நிற்கிறாங்க. இப்போ என்ன அப்பத்தான் செய்யணும் அடுத்தது, நீங்கள் இருக்க வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு பெட்டி படுக்கைகளை ஒன்று சுருட்டிக்கிட்டு 2 பேரும் கிளம்புனது மாதிரி சோபா காட்டுங்க. அவள் இந்த சுமதி மானம் உள்ளவ, அவளாட்டே பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு இது உங்கள் வீடுன்னு அவள் வெளியே இறங்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் அதே ஸ்கெட்சை போடுறாங்க. நம்ம சுமதி பார்க்குறாங்க, இது என் தேவியும் நம்ம பாண்டியக்கும் உள்ள வீடு, நம்ம தான் ஒண்டிக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்க நேரம் அவங்க வீட்டில் நம்ம இதுக்காக இருக்கப்படும், அவங்க இருக்கட்டும், நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு நம்ம சுமதி பெட்டி படுக்கைகளை சுருட்டிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கு என்ன பண்ணனியே தெரியல, என்னதோ ஒன்று அம்மாவுக்கு மேலே வலியை சாத்திருக்காங்க. ஏன்னா நம்ம அம்மா இப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியும். இந்த தேவியும் பாண்டியும் பண்ண கூத்து தான் இது அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. மீனாட்சியும் தேர்மொழி தம்ம அம்மா தன்னோட இருக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இருக்காங்க. சரி இருக்கட்டும் அம்மா, நீங்கள் இப்போதைக்கு அவங்க வீட்டில் இருங்க, தன்னோட அவங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ நீங்கள் இருங்க, நான் 2வது பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நம்ம மீனாட்சியும் தேரும் அனுப்பி வச்சுறாங்கன்னு சொல்கிறது தான். இந்த சைடு பார்த்தோன்னா அப்போ தான் நம்ம வாசுதேவனுக்கு திட்டப்படி நம்ம அந்த சுமதியை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இனி மீனாட்சியை ஈஸியாக இந்த வீட்டை விட்டு விரட்டி தள்ளிடலாம். 3 பேரும் ஒன்னடிச்சு இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளும் ஓரங்கட்ட பார்த்தாங்கல்ல, இப்போ ஒவ்வொன்றா கலந்து ஓட வச்சிருவோம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் நம்ம அப்பத்தா அந்த சுமதி போன விஷயத்தை தான் இனி வாசுதேவன்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாசுதேவனுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன நான் சொன்னதை முடிச்சிட்டிங்களா? ஆமாம், அந்த சுமதியை இந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சு, நீங்கள் சொன்ன கதையை முடிச்சாச்சு, நீங்கள் சொன்னபடி பணத்தை தருவீங்க தானே அப்படின்னு சொன்னாரோ. சரி, நான் பணத்தை தரேன், நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம அப்பதான் ஃபோன் பேசுறத நம்ம ஜீவா ஒட்டு கேட்குறாங்க. என்ன அத்தையை வீட்டை விட்டு விரட்டுனது இந்த அப்பத்தாவின் திட்டம் தான் போல இருக்கா? அப்பத்தா யாருக்கிட்டையோ சுமதியை வீட்டை விட்டு பிளான் உங்கள் திட்டப்படி விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரமே அப்பத்தா படக்குன்னு தேவியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. பணத்தை இருந்தாலும் தாரேன்னு சொல்லியிருக்காரு, வாடி டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு தேவியை கூட்டிக்கிட்டு தர நீ நம்ம அப்பத்தா கிளம்புது. இந்த சைடு பார்க்குறாங்க ஜீவா, இது சரியில்லையே, எதுக்கோ இவங்க பணம் தராங்க அப்படின்னு போகிறாங்க. அப்போ யாரோ இது அவங்க திட்டப்படி நம்ம அத்தையை இந்த வீட்டை விட்டு பிரிக்கணும், அதுக்காக செய்திருக்காங்க. இந்த அப்பத்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை செய்திருக்கு. இது மட்டும் வெட்ட வெளிச்சமாக நல்லா தெரியுது. இது எல்லாமே இந்த அப்பத்தா வேணும்னு செய்து தான் அத்தை மேலே இவ்வளோ பெரிய பழியை உருட்டி தள்ள பார்த்துருக்கு. கண்டிப்பாக இது யார் பண்ண வச்சுருப்பாங்க அப்படின்னு உள்ள விஷயத்த கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிடணும்.
கண்டிப்பாக அந்த மலை கோயிலில் வச்சு மீனாட்சியும் கொல்லளவுக்கு ஒரு ஆள் இருக்கானுங்கன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்குது. அப்போத்தாவும் கூட இருந்து அவளுக்கு ஒத்து ஊதி நம்மளை குழியை பறிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுது அப்படின்னு பொறி வச்சு பிடிக்க தயாராகிறாங்க நம்ம ஜீவா. அப்போ தான் அவங்க பொறியில் சிக்கிறாங்க வாசுதேவனை தான் நம்ம அப்பத்தா சந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து தான் பணத்தை வாங்குறாங்க. ஓ, அத்தையை பிளான் பண்ணி வீட்டை விட்டு துரத்த வச்சது உன்னோட வேலையா? அப்போ மீனாட்சியையும் அன்னைக்கு அந்த பேரலுக்குள்ளே வச்சு அவளை கொல்லின்னு புதைக்கிறதுக்கும் திட்டம் போட்டு கொடுத்ததும் உன்னோட வேலை தானடா. நீ எதுக்காகடா மீனாட்சி குடும்பத்தையே அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா? ஏதோ இந்த பாதி கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் அந்த பகை இல்லை, வேற ஏதோ ஒரு பகை இவங்களை மீறி இருக்கு இந்த வாசுதேவனுக்கு அப்படின்னு உள்ள விஷயத்த தெளிவாக நம்ம ஜீவா புரிஞ்சுட்டாங்க. எதுக்காக இவன் சுற்றி இவங்க குடும்பத்தையே அழிக்க வராரு, என்னமோ இருக்குது அப்படின்னு உள்ள விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாசுதேவன் யாரு, எதுக்காக மீனாட்சி குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிக்கிறாரு அப்படின்னு அந்த இடத்துல நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஜீவா அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா வாசுதேவனுக்கு ஆப்பு தயாராகி